This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். NRIக்களை இந்தியாவில் வீடு நிலம் வாங்கும் திட்டம் இருக்கா? இதையெல்லாம் முதல்ல கவனிங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பலரும் தற்பொழுது இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்திய பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு நாடு என்பதாலும் அரசு உள்கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்கள் அறிவிப்பதும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். அவ்வாறு இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம். சொத்து வாங்குவதற்கு முன்பு வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை சட்டம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டிகள் குறித்து அடிப்படை புரிதலை கொண்டிருக்க வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இந்திய முதலீட்டை வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்கு மேலாண்மை சட்டம் தான் மேற்பார்வையிடுகிறது. இந்தியாவின் கமர்ஷியல் ரீதியான முதலீடுகள் மற்றும் குடியிருப்பு ரீதியான சொத்துக்கள் வாங்குவது எளிது. இருந்தாலும் விவசாய நிலம் வாங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாடு வாழ் இந்தியர்கள் வீடு வாங்கும்போது அது ரோரோவில் பதிவு செய்யப்பட்டு அனுமதி பெற்றுள்ளதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சொத்து வாங்கும்போது பான் கார்டு, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்பதற்காக சான்றிதழ், பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை வழங்குவது அவசியம். இந்திய அரசு சட்டங்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி காட்டும் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி மட்டுமே சொத்துக்களை வாங்க வேண்டும். சில வங்கிகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவின் சொத்து வாங்குவதற்கு கடன்களையும் வழங்குகின்றன. சொத்தின் சிலையை 80 முதல் 80% வரை கடன்கள் வழங்கப்படுகின்றன. கடனை திரும்ப செலுத்துவதற்கு 10 முதல் 20 ஆண்டு காலம் வரை வழங்கப்படுகிறது. இந்திய வங்கிகள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு கடன் வழங்க சில வழிமுறைகளை பின்பற்றுகின்றன. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்திய குடிமகனிடத்திலிருந்து சொத்துக்களை வாங்கும் போது அந்த சொத்தின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் 1% தொகையை TDS ஆக பிடித்தம் செய்யப்படும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் TDS விலக்கு கோரி விண்ணப்பிக்க செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. TDS தவிர வேறு எந்த ஒரு நேரடி வரியும் விதிக்கப்படுவது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.